வெப்பமே எல்லாமே. வெப்பமே எல்லாமே, எல்லாமே ஒன்றுதான். சூட்சும ஆற்றல், சூட்சும சக்தி, சூட்சுமம், அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, மறைந்து இருக்கும் நிலை, மறைக்கப்பட்ட நிலை சூட்சுமம். சூட்சும சக்தி, அறிந்து கொள்ள முடியாத சக்தி, அபூர்வமான சக்தி, எப்படி உருவானது என தெரிய முடியாத சக்தி, அதுதான் வெப்ப சக்தி. சூட்சும சக்தி, மூல ஆதார சக்தி. வெப்பம் எப்படி சூட்சுமம் ஆகிறது என நாம் பார்த்தால், எல்லா விதமான சக்திகளும் எப்படி உருவாகிறது என தெரியும். அதனை பயன்படுத்தி அதனை உருவாக்க முடியும். ஆனால் வெப்ப சக்தியை மட்டும் எவராலும் எதனாலும் உருவாக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா விதமான சக்திகளும் இல்லாத நிலையில் இருப்பாக்கப்படும். ஆனால் வெப்ப சக்தி இல்லாத நிலையில் இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. எனவே நாம் வெப்ப சக்தியை உருவாக்கவே முடியாது. நாம் நினைக்கிறோம், எரிய வைத்தால் வெப்பம் வெளிப்பட்டு விடுகிறது, சூரியன் எரிந்தால் வெப்பம் வெளிப்பட்டு விடுகிறது, வெப்பத்திற்கு சூரியன் மூல ஆதாரம், எல்லா விதமான பொருள்கள் இழைந்தால் சிதைந்தால் வெப்பம் வெளிப்படுகிறது. எனவே வெப்பத்திற்கு மூலக்கூறுகள் இணைந்தால் வெப்பம் வெளிப்படும் என்ற கருத்து பரவலாக்கப்பட்டுள்ளது. உண்மையில் வெப்பம் என்பது நிலையான, நிலைத்த, நீடித்த இருப்பு. இதை நாம் உற்பத்தி செய்வது என்பது இயலாத காரியம் என்பதை இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதனை வெப்பத்தை புரிந்து கொண்டால் அது நமக்கு தெரியும், புரியும். ஏனென்று சொன்னால், எல்லா விதமான பொருள்களும் வெப்பத்தால் செய்யப்பட்டது. எனவே செய்யப்பட்ட பொருள்களில் எது இருக்கிறது உள்ளே என்றால் வெப்பம் மட்டுமே இருக்கிறது. அப்ப வெப்பத்தால் செய்யப்பட்ட இருவேறு தன்மைகளுடைய பொருள்கள் இழைந்தால், சிதைந்தால், இணைந்தால் வெப்பம் வெளிப்படுவது என்பது இயல்பு. எனவே நாம் வெப்பத்தை உருவாக்கவில்லை, வெளிப்படுத்துகிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு இடத்தில் இருந்தும் வெப்பம் வெளிப்படுவது என்பது உள்ளிருப்பு வெளிப்படுவது. நாம் புதிதாக அதை உற்பத்தி செய்ய இல்லை, அதை புதிதாக நம்மால் உற்பத்தி செய்யவும் முடியாது. ஏனென்று சொன்னால், வெப்பமே ஆதி தோன்றி, அதுவே அனைத்தும், அதுவே அனைத்துள்ளும், அதுவே பேராற்றல். அதை போய் நாம் உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவநம்பிக்கை, செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அறியாமை. எனவே இப்படியான ஆதி தோன்றியான, அனைத்துமான, அனைத்துள்ளும் இருப்பதான, எங்கும் நிறைந்திருப்பதான, மறைபொருளான, மூல சக்தியான, ஆதி சக்தியான வெப்ப சக்தி ஏன், எதற்கு, எப்படி இந்த வேலையை செய்கிறது, எதற்காக தோன்றியது என்பதுதான் சூட்சுமம். இதை அறியவே முடியாத சூட்சுமம். இருக்கிறது, இப்போது எல்லாமே இருக்கிறது, அது வெப்பமயமாய் இருக்குது. இதை நம்மால் நிரூபிக்க முடியும். இப்படி இருக்க வேண்டியது, இப்படி வாழ வேண்டியது இந்த உலகமாய் மாறி இருக்கிறது என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். அதிலிருந்தே அனைத்தும் தோன்றியது என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் காரணமாக அதுவே அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். எல்லாவற்றுக்கும், இயக்கத்திற்கும், வாழ்வுக்கும், வசதிக்கும் வெப்பம் மட்டுமே என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். ஆனால் இப்படியான வெப்பம் எதற்காக, ஏன் இதை செய்கிறது என்பது சூட்சுமம். ஆக சூட்சுமம் என்பது அபூர்வம், அறிய முடியாத அபூர்வம் எனில் அது வெப்பத்திற்கு மட்டுமே பொருந்தும். எனவே இங்கு சூட்சும ஆற்றலாக, சூட்சும சக்தியாக இருப்பது, இயங்குவது வெப்பம் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொண்டால், இந்த வெப்பத்தின் மீது நம்முடைய மதிப்பும், மரியாதையும், பக்தியும், பயமும், பகுத்து உணர்வும் கூடும் என்பதில் ஐயமில்லை. பகுத்து உணர்வோமா? வெப்பம் என்பது சூட்சும ஆற்றல் என்பதை